சிலர் வந்து ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க, ஆனா பாத்தீங்கன்னா மனசு ஒன்னா இருக்காது, பயங்கர டிஸ்டன்ஸ்ல நிக்குது. பிள்ளைகளோட மனசை பெற்றோட மனசு அப்படி டிஸ்டன்ஸ்ல நிக்குது, கணவன் மனைவி மனசு டிஸ்டன்ஸ்ல நிக்குது. இதுக்கு பின்னால கிரியை செய்யறது என்ன? இந்த பிரிவினை ஆவி, ஒரு அமலேக்கின் ஆவி. 4 பேர் தான் வீட்டில் இருப்போம், ஒரு காரியத்தை 4 பேருக்கு 4 ரூட் இருக்கு, 4 இழுத்துட்டு கிடக்கும், ஒன்னும் உருப்படியா நிறைவேறாது. காரணம் என்ன தெரியுமா? பிரிவினை. பாஸ்டர், நான் சமாதானத்தை தான் விரும்புறேன், ஆனால் நடக்க மாட்டேங்குது. ஒரு வீடு கட்டுறோம், ஒரு மனம் இல்லை. திருமணம் பண்றோம், ஒரு மனம் இல்லை. நல்ல காரியத்தை குடும்பம் செய்யறோம், விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கு, ஒரு மனம் இல்லை. அப்புறம் என்ன, எப்படி செழிப்பு வரும், எப்படி நன்மை வரும்? இந்த பிரிவினை கொடுத்து 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 உங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தி பிசாசு நடுத்தர நிக்க வச்சிருக்கு. தாவீது ஜெபம் பண்றான், திரும்பி போறான், அமலேக்க ஜெயிச்சான். பிள்ளைகள் மனைவிகள் எல்லாரும் ஒன்னாய், எல்லாருடைய குடும்பமும் குடும்பமாக சந்தோஷப்படும்படி அவர் அனுபவித்தார்கள். எப்படி நடந்துச்சு? ஒரு அமலேக்கிய முறியடிக்கப்படணும், பொல்லாத ஆவி முறியடிக்கப்படணும். அநேக குடும்பங்கள் அந்த பொல்லாத ஆவிக்கு இன்னும் நம்ம பவரை கூட்டிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலவெளியில் குடும்பத்திலே உறவுகளிலே ஒரு விதமான பிரிவினையோடு போராடி கொண்டிருப்பீங்கன்னா விசுவாசிங்க, ஆண்டவர் அந்த பிரிவினை ஆவிகள் மேல் ஜெயத்தை கொடுத்து மீண்டும் நம்முடைய குடும்பத்தை கட்டுவிக்க வல்லவராக இருக்கிறார்.